அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன், தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை. நம்முடைய பெற்ற தாயை காட்டிலும் ஒரு சிறந்த கோயில் எதுவும் இல்லை. தாய் நாம் குடியிருந்த கோவிலாகும் என்று அவை சொல்லுகிறாள். நண்பர்களுக்கு வணக்கம். பற்களில் ஆட்டம், வலி, இரத்த கசிவு, சீல்வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பூரண நலம் பெற சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள். 9176380403. நல்லது நண்பர்களே, அடுத்ததாக நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்டுக்கு போவோம். ஹோமியோபதியில் ஜென்ராலிட்டிஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஆல்கஹாலிக் ஸ்டிமுலன்ஸ். ஒருவரை மீண்டும் மீண்டும் மதுவை குடிக்க தூண்டக்கூடிய காரணிகளுக்கு ஆல்கஹாலிக் ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு பேர். அந்த காரணிகள் எல்லாம் என்ன? மன அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நண்பர்கள், உடல் வலி, சோர்வு, இவைகளெல்லாம் அதுக்கு காரணமாக அமைகிறது. சில நேரங்களில் உற்சாகம், அது கூட அந்த மதுவை குடிப்பதற்கு தூண்டுதலான ஒரு விஷயமாக அமைகின்றது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? மீண்டும் மீண்டும் குடிக்க தோணும், குடிப்போம், பொருளாதாரம் நஷ்டமாகும், உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும், நரம்பு மண்டல பிரச்சனை கட்டாயம் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பது எப்படி? அதாவது அந்த மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய அந்த எண்ணத்தை தவிர்ப்பதற்கு அந்த இடத்துக்கு போறதையோ அந்த நண்பர்களோடு பழகுவதையோ நாம தவிர்த்து விட வேண்டும். அடுத்து நம்மளுடைய மனதை தொழிலையோ அல்லது தியானத்திலேயோ உடற்பயிற்சியிலேயோ ஈடுபடுத்த வேண்டும். இதெல்லாம் முடியலைன்னா மருத்துவரை அணுக வேண்டும். நீங்கள் அதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. அந்த குடிக்கின்ற பழக்கத்திலிருந்து விடுதலை அடைவதற்கும் குடித்ததினால் ஏற்பட்ட உடல் கோளாறுகளை நீக்குவதற்கும் மீண்டும் அவரை ஒரு நார்மலான மனிதனாக, இயற்கை சக்தி நிறைந்த மனிதனாக மாற்றுவதற்குரிய ஹோமியோபதி மருந்துகள் இருக்கு. அதனை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்கள். அவர்கள் உங்களுக்கு அதை கொடுத்து உங்களை சிறந்த உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய அந்த எண்ணத்தை அகற்றக்கூடிய மருந்துகளை கொடுத்து உங்களை சரி செய்வார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.